ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மீனம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. 2026 மார்ச் மாதம் 27க்கு பிறகு கிரகங்களுடைய தாக்கங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்றும் நடக்க போகுது. இது நடக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. பயங்கரமாக எல்லாம் நடக்க போகுது. அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா மீனம் ராசிக்கு பார்க்க போகிறோம். மீனம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த தாக்கங்கள் பெரிய பெரிய சம்பவங்களாகவும் இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன சம்பவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கங்கள் ஏற்படுவது உறுதி. அந்த தாக்கங்கள் என்ன, அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தாங்க. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே விதினால் நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். விதியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சாவே சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு, அதை நாம் தெரிஞ்சு, அதை அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியே சொல்லப்படும். இந்த கோவிலுடைய சிறப்பே முருகனுடைய உத்தரவு பொருள் தான். அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோல தான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நிறைய ரகசியங்கள் இந்த கோவிலில் இருக்குது என்பது சொல்லப்படுது. ஸோ என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனையும் பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சிவன்மலை கோவிலுடைய சிறப்பே உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில் இப்போ உத்தரவாக இருக்கக்கூடிய பொருள் கற்பூரமும் ஒரு முக்கியமான பெரம்போ. ஸோ இது வைத்து பூஜிக்கிற மாதிரி உத்தரவாயிருக்கு. இது என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய ஃபர்ஸ்ட் சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு தலமாக விளங்குது. அப்புறம் இந்த கோவிலுடைய இன்னொரு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் உத்தரவு பெட்டி. இது என்ன ஸ்பெஷல்னா, நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே முருகப்பெருமான் உணர்த்துவார். அப்படி உணர்த்தக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்காக இவருக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்குது. என்னன்னா காரணமூர்த்தின்னு. ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய ரகசியம். சிவன்மலை ஆண்டவர் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்தர்களுடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். அப்படி அவர் சொல்லக்கூடிய அந்த பொருளானது வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படும். அப்படி பூஜை செய்யும் போது அது சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். பக்தர்கள் கனவுல தோன்றிய கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் கூட கோவிலில் மேற்படி பொருளை உத்தரவுப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி தான் தொன்று தொட்டு நடந்துட்டு வருது. இது வரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிளு, அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து செய்யப்பட்ட இந்த பொருட்கள் ஒவ்வொன்றுமே சமுதாயத்தில் அப்போதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருங்க. இதில் கடந்த 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இப்போ அதெல்லாம் முடிந்து இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருதுள பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல தற்போது கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவாயிருக்கு. இதையடுத்து இப்போ ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு.
ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு பொருளும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த பெரம்பும் இந்த இதுவும் இருக்கிறதுனால இப்போ நடக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால பெரிய மாற்றம் நிகழ இருப்பதாக சிவாச்சாரியர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ சிவாச்சாரியர்கள் குறிப்பிடுறது போல பெரிய மாற்றம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது போக போக கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். ஆண்டவர் எப்படி பொருள் மூலிமா சமுதாயத்தில் நடக்கிறத நமக்கு சொல்கிறாங்கிறோ அதுபோல தான் கிரகங்களும் நமக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லுது. அதனால தான் கிரகங்களால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அப்பப்போ தெரிஞ்சுக்குங்கிறத உங்கள் ராசிக்கு நான் சொல்ல வரேன். இப்போ மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராடதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீனம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திக்ரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நீங்கள் பொது சேவையில் நாட்டமுடையவர்களாக இருப்பீங்க. இந்த டைம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கும் அனுகூலமாக இருக்குது. இது மற்றவர்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். பகைகளில் வெற்றி கிடைக்கும். பணவரவு கூட தாராளமாக உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே கையிருப்பு உங்களுக்கு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் மொத்தமாக நீங்கும். நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் செய்ய செய்ய லாபமானது உண்டாகும். மனதில் ஒரு வகையான தைரிய பிறக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும். உயர்மட்ட பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அந்த மாதிரி மாற்றங்கள் உண்டாகிறது உறுதி. தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவு கூடும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பது நல்லது. இல்லைனா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கலாம். கிடைச்ச பதவி உயர்வை கொண்டு உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா முன்னேறிடலாம். அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைப்பதில் தாமதமானது உண்டாகும். அதோடு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். அதுவும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும். எந்த சூழ்நிலையும் மனம் தளராத விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு தெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக உங்களுக்கு நடக்குங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவு உண்டாகும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கலாம். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்கள் படித்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் உண்டாகும். இதெல்லாம் தாங்க கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம். இதில் வெற்றி கிடைக்க தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வரணும். இதனால் மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ தெரிஞ்சுக்க முடியும்.